வரலாறு, இயற்கை மற்றும் கல்வியின் சங்கமமாக திகழ்கிறது திருநெல்வேலி மாவட்டம். பொருணை நதிக்கரை நாகரிகத்தின் சாட்சியாக விளங்கும் இந்த மண்ணில் நெல்லையப்பர் திருக்கோவிலும் நாவல் கரையும் அல்வாவும் உலக புகழ் பெற்றவை. பாபநாசம் அருவி, மணிமுத்தாறு அணை என இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மாவட்டம் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு எனப்படும் பாளையங்கோட்டையின் மூலம் கல்வித்துறையில் சாதனை படைத்து வருகிறது. ஆன்மீகம், பண்பாடு, அறிவு என அனைத்திலும் தனித்துவமிக்க மாவட்டமாக நெல்லை மிளர்கிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் நெல்லை, அம்பாசமுத்திரம் ஆகிய 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வசமும், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 3 தொகுதிகள் திமுக கூட்டணி வசமும் உள்ளன. மாவட்ட தலைநகரான நெல்லை தொகுதியில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். பிள்ளைமார் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ள இத்தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளும் தலா 6 முறை வென்று சமபலத்துடன் உள்ளன. கடந்த 5 தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி 1 முறை வென்றுள்ள நிலையில் இங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. அதே நேரம் அண்டை தொகுதியான பாளையங்கோட்டை திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக திகழ்கிறது. கடந்த 5 தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் திமுக இங்கு இதுவரை 8 முறை வாகை சூடியுள்ளது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அம்பாசமுத்திரம் தொகுதி தற்போது அதிமுகவின் வலுவான பிடியில் உள்ளது. தேவர் மற்றும் நெசவாளர் சமூகத்தினர் அதிகமுள்ள இத்தொகுதியில் கடந்த 5 தேர்தல்களில் 4 முறை அதிமுகவே வென்றுள்ளது. வரலாற்று ரீதியாக காங்கிரஸ் 5 முறை வென்றிருந்தாலும் கடந்த 20 ஆண்டுகளில் அதிமுகவின் ஆதிக்கம் இங்கு மேலோங்கி உள்ளது. தற்போதைய எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தொகுதியில் செல்வாக்குடன் விளங்குகிறார். நாடார் மற்றும் தேவர் சமூகத்தினர் சரிசமமாக உள்ள நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது. ரூபி மனோகரன் எம்எல்ஏவாக உள்ள இத்தொகுதியில் காங்கிரஸ் 7 முறையும் அதிமுக 5 முறையும் வென்றுள்ளன. இறுதியாக மாவட்டத்தின் கடலோர தொகுதியான ராதாபுரம் சபாநாயகர் அப்பாவுவின் சொந்த தொகுதி. மீனவர்கள் மற்றும் நாடார் சமூகத்தினர் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ள இங்கு திமுக மற்றும் அதிமுக இடையே எப்போதும் இழுபறியான போட்டியே நிலவி வருகிறது.